வணக்கம் நண்பர்களே. சோழர்கள் பகுதி 13 ஆனைமங்கலம் செப்பேடை தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க, எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, தொண்டை கட்டியிருக்கு. இருந்தாலும் உங்களை ஏமாற்றி விடக்கூடாது, இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுடணும் அப்படின்றதுனால தான். குரல் சரியாக இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன சினிமாவில் ரெக்கார்டிங்காக போகிறோம், நம்ம நண்பர்களுக்குள்ளே தானே பேசுகிறோம், அதனால் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேச வந்துட்டேன். அதனால் குரலில் கொஞ்சம் இது இருக்கும், பொறுத்துக்குங்க இன்றைக்கி ஒரு நாள். இப்போது நம்ம இதுவரை பார்த்தது என்ன பார்த்தோம்? முதல்ல சமஸ்கிருத பகுதியில் என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்தால தமிழ் பகுதியில் இந்த நிலக்கொடையை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எத்தனை வகையான சோழ அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தாங்கன்றதை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி இன்னும் வேறு என்ன நடந்தது அங்கே. அதாவது இப்போ அந்த முதல்ல இந்த கொடையை கொடுங்கன்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. ஓலை நாயகம் அதை எழுதிக்கிறாரு. அந்த ஆணையை மந்திர ஓலை எழுதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 3 ஓலை நாயகம், அந்த 3 பேர் அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு அடுத்த லெவலுக்கு பாஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருது. புறவு வரி புத்தகம், வரி புத்தக கணக்குன்னு எல்லோரும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் அங்கே வருது. கடைசியாக அந்த ஆணை ஆனைமங்கல கிராமத்துக்கு கொண்டு கொடுக்கப்படுது. அதுலேயும் தெளிவாக நம்ம பார்த்தோம். ஆனைமங்கலத்தில் அந்த ஆணை கொண்டு கொடுக்கப்பட்டது யார்கிட்ட? ஊர் நாட்டார், ஊர் மக்களிடம் தான் கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பிரம்மதேயத்தில் கொண்டு போய் கொடுக்கல, இல்லை பிரம்மதேய கிழவன்ட்ட கொண்டு போய் நான் கொடுக்கல, இந்த பார்ப்பனர்ட்டையும் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பார்த்து எல்லாம் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் சமஸ்கிருத பகுதி அப்படி மட்டும்தான் சொல்லிச்சு. இந்த 5 பேர் சேர்ந்து தான் அனந்த நாராயணன் எழுதி கொடுத்தாரு. அதை அவர் அப்படி தூக்கி போட்டார் ஒரு அதிகாரிகிட்ட. அந்த அதிகாரி தலை மேலே வச்சு வாங்கிட்டு போய் வேலை செஞ்சார். அதை இன்னொரு 2 பேர் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஒரு 5 பேர் உட்காந்து எழுதினாங்க. எல்லாருமே பார்ப்பனர்கள். அவங்க தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி முடித்தாங்க அப்படின்னு சமஸ்கிருத பகுதி சொல்லிச்சு. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சொன்ன பிடிபடாகை, அதாவது அரசன் சொல்லிடுறார் இவ்வளோ நிலம் அங்கே கொடுக்கணும் அப்படின்னு. அந்த நிலத்தை கொடுப்பதற்கு எல்லைகள் இந்த வரி புத்தக கணக்கு அப்படின்றவர் சொல்லிடுறார். இந்த இடத்துலேருந்து இந்த வரை இல்லை, இதுலேருந்து இது வரை இல்லை, அதுலேருந்து இது வரை இல்லை. அதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். அதை ஒரு பெண் யானை மேலே உட்காந்து போய் அளந்து கல் நட்டு 2 கல்லுக்கு நடுவில் கள்ளிச்செடியை வேலி மாதிரி நட்டு அந்த தானத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த எக்ஸிக்யூட்டுன்ற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தெரியலங்க. நான் தமிழ் புலவர்லாம் இல்லை, அதனால் தமிழ்லாம் அவ்வளோ வரலன்னு தப்பாக எடுத்துக்காங்க. இதை பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? அந்த பிடிபடாகை அப்படின்ற அந்த நிகழ்வு நடக்குது. அந்த ஈவெண்ட் பிடிபடாகைன்னா என்னது? யானை மேலே ஏறி உட்காந்து போய் அந்த இடத்த பூரா அளந்துக்கணும், அளந்து கல் நடணும், கள்ளிச்செடி நடணும். இதை ஆமாம் நாங்களும் கூட போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அருமையான விஷயம் நடந்திருக்கு பாருங்கள். எதுவும் சும்மா விட்டாலங்கட்டி வேலை மாதிரிலாம் பண்ணாமல் பர்ஃபெக்டாக சயின்டிஃபிக் மெஷர் உட்காந்து அளந்துருக்காங்க. இதில் இந்த யானை பார்த்திங்களா, யானையில் பாகன் இருப்பார், அது நமக்கு தெரியும். ஒரு முக்கியமான அதிகாரி ஒருத்தர் உட்காரணும்ல, அவர் யாருன்னு தெரிஞ்சாலே பார்ப்பனர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு அனந்த நாராயணன் இல்லை ஒரு பிரம்மாதி ராஜன் யாராவது ஒருத்தர் தானே யானை மேலே உட்காந்துருந்துருக்கணும். அந்த யானை மேலே யார் உட்காந்துருந்தாங்க அப்படின்றது இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தமிழ் செப்பேடோட 200 அந்த கடைசியாக போட்டிருக்கேன் பாருங்கள், நம்பர் 207ன்றது அந்த வரியோட நம்பர். அந்த செப்பேடோட 207வது வரியில் என்ன தெளிவாக சொல்லுது? கோன்புட்டன் என்ற வேளாளர்னாலே அவர் பார்ப்பனர் கிடையாது, ஒரு விவசாயி ஒருத்தர்
அவர் தான் அந்த ஊருக்கு தலைவர், அந்த நாட்டாருக்கு தலைவர். அவர் தான் அந்த யானை மேலே உட்கார்றார். யானை மேலே உட்கார்ந்து அந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. இப்போது இவர் யானை மேலே உட்கார்ந்தார், மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க, கூட நடந்து வர்றாங்க யானை கூட. அப்படி நடந்து வந்தது ஒரு 27 பேர் வந்தாங்க. அந்த அவங்க பேர், அவங்க ஊர் எல்லாம் சொல்லி அந்த எல்லாருமே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் நானும் கூட இருந்தேன், அளந்தோம் அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த 27 பேர் யாருன்னு பார்ப்போமா? இதுதான் யானை உடன் சென்றவர்களோட பட்டியல். இது யாருமே வந்து பார்ப்பனர் கிடையாது. நான் முதல்ல அதை 2 லிஸ்ட்டாக பிரிச்சுருக்கேன். அந்த 27 பேரை அதில் முதல் லிஸ்ட்டு பார்ப்போம். அதுதான் வந்து இவங்கெல்லாம் வந்து வெட்கோவன் அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் இருந்திருக்காங்க. நாராயணன் ஓரி, வேலங்குடி. அவரை பற்றின தகவல் வந்து 218வது வரியில் இருக்குது. அப்புறம் அம்பத்திருவன் விடல் விடுகன், நரிமன்றம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர், 224 வருது. எதிரன் சாத்தன், சாத்தமங்கலம். ஐயன் கோவூர். நக்கன் முள்ளி, ஊத்தூர். சூரியன் அரங்கன், ஆலங்குடி, 253வது லைனில் இருக்கு. தீர்த்தி வைகுந்தன், துறையூர். குணவன் நந்தி, கடம்பக்குடி. ஊரான் ஐயன், சேந்தமங்கலம். எட்டி வலஞ்சுழியன், சங்கன், சிறு சேந்தமங்கலம். தேவன் ஊரான், குற்றாலம். சதுர்முகன் அரங்கன், திருநாவூர். மணகன் கண்ணன், மூஞ்சிக்குடி. அதிராமன் 24வன், திருக்கண்ணங்குடி. ஊரான் கடம்பவள வாட்கை. ஊரான் பலன்கோரக்குடி. ஊரான் நக்கன், வேங்கியடங்கல். அரிக்கன் சிறியன், கடம்பன். இவர் ஆனைமங்கலத்திலே உள்ளவர், 298வது லைனில் இவங்க பேர்லாம் வருது. இது வந்து இந்த ஆர்டரில் வரல, நான் வந்து ஆர்டர் பிரித்து 2 குரூப்பாக பிரிச்சுருக்கேன் உங்களுக்கு. பிரம்மதேயம் சார்ந்தவங்க பற்றி ஒரு நம்பர்ஸ் வருது. முப்பத்திருவன் யஜ்னன், கடம்பனூர் அப்படின்ற பிரம்மதேயத்தை சேர்ந்தவன், 210வது லைனில் அவரை பற்றி வருது. 200வன் உத்தமன், நாராயணமங்கலம். குணவான் நந்தி, மூங்கிற்குடி. துருக்கன் கமுதன், சாத்தமங்கலம். ஊரான் சேகரன், கொட்டாரக்குடி. கண்ணன் அலங்கார பிரியன், நன்னிமங்கலம். மகாதேவன் ஊரான், பொருவனூர். குணவன் நந்தி, பிரம்பில். மணகன் நாராயண், உவர்குடி. ஆக இதில் பாருங்கள், 18 பேர் வந்து முக்கியமாக அந்த ஊரை சேர்ந்த ஊர் மக்களாக இருந்திருக்காங்க. ஒரு 9 பேர் வந்து பிரம்மதேயத்தில் ஆளுங்களாக இருந்திருக்காங்க. அப்போ 50% அவங்க இருந்தாங்களே சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். இது எதனால் இந்த 9 பேர் இருந்திருக்காங்கன்னா, இவங்க கொடுத்த இடங்களில் பெரும்பாலுமான இடங்கள் ஏற்கனவே பிரம்மதேயமாக இருந்த இடம். அப்போ அந்த பிரம்மதேயத்தில் உள்ள இடத்தையும் சேர்த்துருக்காங்க. இது உள்ளே வந்திருக்கு, ஒரு சில பகுதிகள் உள்ளே வந்துருச்சு. அப்போ உள்ளே வந்தப்போ நாளைக்கு எனக்கு தெரியாதுன்னெலாம் சொல்லக்கூடாது. அதனால தான் அளக்கும்போது அவங்களும் வந்திருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம், அந்த திருவாலங்காடு செப்பேடில் பார்த்தப்போ என்ன பார்த்தோம், பிரம்மதேயம்லாம் எடுத்து கேன்சலே பண்ணி விட்டாங்க ராஜேந்திரன் காலத்தில். இப்போவும் ஃபுல்லாக கேன்சல் பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் நிறைய இடங்கள் வந்து பிரம்மதேசத்தோட இடம் வந்து இந்த ஆனைமங்கலத்தோடு சேர்த்து மொத்தமாக அளந்து கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரம்மதேயம் சார்ந்த ஆட்களையும் உள்ளே வர சொல்லியிருக்காங்க. எப்போ அப்புறம் வந்து இது நான் அப்போ ராஜா சொன்னப்போ நான் பார்க்கவே இல்லை, அது இல்லை இது இல்லை எல்லாம் தகராறு பண்ணிவிட்டு உள்நாட்டு குழப்பத்தை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் வந்து பாரு, உட்காந்து அளக்கும்போது நீயும் கூட நில்லு. எல்லாம் முடிஞ்சோடனே செப்பேடில் நீயும் கையெழுத்தை போடு. கையெழுத்து செப்பேட்லேயே போட்டாங்களான்னு தெரில, மேபி ஏதோ ஒரு வகையில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிற வரிகள்லாம் எப்படி வரும்னா இப்படி தான் வருது. குணவன் நந்தி ஆகிய நான், மூஞ்சிற்குடி பிரம்மதேயத்தை சேர்ந்தவன், இந்த பிடிபடாகை நிகழ்வில் எல்லைகள் வரையறுக்கப்பட்ட போது நானும் உடன் இருந்து பார்த்தேன் என்று என் கையொப்பம் இடுகிறேன்
அப்படி தான் அந்த லைன் வருது. இது ஒரு ஆளுக்கு இல்லை, இந்த 27 பேருக்குமே இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க. நான் இதை பார்த்தேன், நான் தான் கூட இருந்தேன், நான் இதை பார்த்ததுக்கு சாட்சியாக என் கையொப்பம் இடுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு 27 பேரும் அவங்க பேர், அவங்க ஊர் பேர், பிரம்மதேயம்னா எந்த பிரம்மதேயம், மற்றவங்க பிரம்மதேயம் இல்லாதவங்களாம் ஊர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்போவே பார்த்தீங்கன்னா சோழர்கள் பீரியடில் இவங்க தனியாக ஒரு வேலை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிருக்காங்க, நாங்கள் தனின்னு. இதில் முதல்ல சொன்ன 18 பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை வந்து வெட்கோவன் அப்படின்னு ஒரு வேலை சொல்கிறாங்க. இவங்க தங்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா மத்தியஸ்தன்னு சொல்கிறாங்க. மத்தியஸ்தன் அப்படின்றது ஒரு பதவியாக சோழர்கள் சொன்ன லிஸ்ட்டில் இல்லை. காரநாட்டான் அப்படின்ற ஒரு பதவி தான் இருக்குது. வெட்கோவன், காரநாட்டான் அப்படின்ற பதவி இருக்குது. மத்தியஸ்தன்னா இப்போ என்னவா இருக்கும், அவங்க கம்யூனிட்டிக்கு உள்ள மட்டும் தனியாக நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆள்பா அப்படின்னு யாரையோ ஒருத்தங்கள ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டாங்க போல தானே தவிர இது அரசாங்கம் கொடுத்த பதவியாக இல்லைங்க. ஏன்னா அரசாங்கம் சொல்கிற பதவியோட கடைசி இப்போ பொசிஷன் வந்து என்னது, அந்த ஊர் லெவலில் உள்ள பொசிஷனு இல்லை வார்டு கவுன்சிலர் மாதிரி வச்சிங்களா, வெட்கோவன் அப்படின்றது தான் கடைசி. இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து வருது, இல்லைனா காரநாட்டான் வெட்கோவன் அப்படின்னு வருது, இல்லைனா வெறும் காரநாட்டான்னு வருது, இல்லை வெட்கோவன் வருது. இல்லை ஒரு வேளை இந்த மாதிரி கூட இருக்கலாம், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர் இந்த மாதிரி வெட்கோவன், காரநாட்டான், அப்புறம் ஃபுல் காரநாட்டான் அந்த மாதிரி வரக்கூடிய போஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் இந்த மத்தியஸ்தன் அப்படின்ற பேர் வந்து எங்கேயுமே வரவும் இல்லை. அந்த பெயர்கள் எப்போதுமே பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அவங்க பாட்டமாக அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதை சொல்லும்போதே என்ன சொல்கிறாங்க, குணவன் நந்தி என்கிற பிரம்ம கணக்கன், இப்படி அவங்களே ஸ்பெஷலாக சொல்லிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்ட வார்த்தைகளை தவிர அரசாங்கம் இப்படி எந்த பதவியும் அவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் வெட்கோவன்ற பதவி வந்து அரசாங்கத்தோட பதவி தான் அப்படின்றது நமக்கு அங்கே பதவிகளோட லிஸ்ட்லேயே வந்துடுது. இப்போது இந்த எல்லைகளை அளக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, உங்களில் சில பேர் வந்து இந்த பத்திரப்பதிவு வேலைகளை பற்றிலாம் தெளிவாக தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. அப்போது நீங்கள் அந்த இல்லை உங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னா இந்த பத்திரங்கள் எழுதக்கூடிய ஆள் யார்ட்டையாவது கேட்டு பாருங்கள், இல்லை ஏதாவது ஒரு வீட்டு பத்திரத்தை எடுத்து பாருங்கள். இந்த ஒரு வீட்டு மனை அப்படின்னு சொன்னால் அந்த மனைக்கு வந்து எல்லைகள் கொடுத்துருப்பாங்க. கிழக்கே சர்வே நம்பர் இந்த நம்பர் கொண்ட பிளாட்டு, மேற்கே இந்த சர்வே நம்பர் கொண்ட பிளாட்டு, வடக்கே இந்த சர்வே நம்பர் கொண்ட பிளாட்டு, தெற்கே இந்த தெருவின் வாசல் அப்படின்னு 4 பக்கத்தையும் உள்ளான எல்லைகளையும் குறித்து, இல்லை நீங்கள் ஏதாவது வயலோட டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த இவ்வளோ தூரத்துக்கு வர கிழக்கு பகுதியில் இது, மேற்கு பகுதியில் இது, இப்படிலாம் போட்டு தான் எழுதியிருப்பாங்க டாக்குமெண்ட்டில். நீங்கள் அதாவது பத்திரப்பதிவில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தெரியலைன்னா கூட நீங்கள் யார்ட்டையாவது கேட்டு பாருங்கள், இல்லை உங்கள் வீட்டிலே ஏதாவது பத்திரம் இருந்ததுன்னா கூட எடுத்து படித்து பாருங்கள். அதில் எல்லைகள்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. இதில் அந்த எல்லைகள் என்ன நம்ம சொன்னோம், அளந்தாங்க யானையை வச்சுன்னு அளந்து என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லைகள் சொல்கிறாங்க, கிழக்கு எல்லை எது, மேற்கு எல்லை எது, தெற்கு எல்லை எது, வடக்கு எல்லை எது, அதை காட்டுற பாருங்க. கிழக்கு எல்லை என்ன சொல்லுதுன்னா, கோவூருக்கு மேற்கே உள்ள பகுதிகள் இந்த தானத்தை சேர்ந்தது. கோவூரில் உள்ள காவிடி ஓடைக்கு மேற்கே உள்ள பகுதிகள் இந்த தானத்தோடு சேர்ந்தது. புகையுண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு கோலம் இருந்திருக்கு, அதுக்கு மேற்கு பக்கம் உள்ளது. அதாவது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறாங்க. ஒரு இங்கே கோவூர் வருது, அப்புறம் கோவூர்லேருந்து காவிடி ஓடையிலேருந்து புகையுண்ணி அப்படின்ற அந்த இது, அப்புறம் பள்ள வாய்க்கால் அப்படின்னு ஒரு வாய்க்கால், அப்புறம் மேலப்பள்ளம் அப்படின்ற ஊரில் வெள்ளாள ஊரப்பள்ளி பக்கரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அந்த வெள்ளாள ஊரப்பள்ளி பக்கரன் அப்படின்றவரோட நிலம் வர உள்ள பகுதி இதோடு சேர்ந்தது. அதுக்கும் அடுத்தால யாரோட நிலம் இருக்குன்னா ஐயாரன் சேந்தன் அப்படின்ற ஒருத்தரோட நிலம் இருக்குது. தெற்கு எல்லையில் என்ன இருந்திருக்கு பாருங்கள், எரிவாட்டி அப்படின்னு ஒரு வாய்க்கால் இருக்குது, படுகை நிலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. படுகை நிலம்னாலே மேய்ச்சல் நிலமாக இருக்கும். அப்புறம் சிவாலயக்குடி என்ற ஊரோட எல்லை, பாலவிளப்பு அப்படின்ற ஒரு ஆறு ஓடி இருக்குது, அந்த ஆறு வர உள்ள எல்லை, ஆற்றங்கரை வர உள்ளது. மேற்கு எல்லை பார்த்திங்கன்னா வெட்டப்பேரு, அப்புறம் நாட்டுப்போக்கு, அப்புறம் மூஞ்சிக்குடி அப்படின்ற ஒரு பிரம்மதேயத்தில் ஒரு வேலி படுகை நிலம் இருந்திருக்கு. அந்த படுகை நிலம் வரை உள்ள எல்லை
அப்புறம் ஒரு வெள்ளாளர்னு ஒருத்தர் இருந்தானா கோவி புண் அப்படின்னு ஒரு வெள்ளாளன், அவனோட நிலம் வர. அப்புறம் உதரி மயக்கால் நிலம். இந்த மயக்கால் அப்படின்னு கால்னு வந்து வாய்க்கால்னு வராத இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விவசாய நிலத்தை தான் குறிக்குது. உதரி மயக்கால் நிலம், ராஜராஜன் வாய்க்கால், கிழான் நிலம், அரிட்டன் சிரியான் கடம்பன் ஆகியோர் நிலம். இந்த அரிட்டன் சிரியான் கடம்பன் அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம். அந்த யானை மேலே யானை கூட போனாங்கல்ல, அதில் ஒருத்தன் அவனோட நிலமும் இருந்திருக்கு அந்த எல்லைக்கு. வடக்கு எல்லை பாருங்கள். கோட்டில் பிரம்பில் வாச்சியான் பரமேஸ்வரன் நிலம், விளப்பு ஆறு, முள்ளி வரவை, கணவாடி கால், மேலுக்குப்புறம், நல்லுச்சேரி, கோவூர் தச்சன் நிலம். ஆக தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். கிழக்கில் இந்த ஒரு வாய்க்கால் இருக்குது, இங்கே ஒரு நிலம் இருக்குது, இவரோட நிலம் இருக்குது, இவரோட நிலம் இருக்குது. இதுக்கு மேற்கு பக்கம் பூரா உள்ளதெல்லாம் கிழக்கு எல்லை. அப்புறம் இந்த பக்கம் அந்த வாய்க்கால் ஓடுது, இந்த ஆறு ஓடுது, இந்த ஏரி இருக்குது. இதுக்கு கிழக்கு பக்கம் உள்ளதெல்லாம் மேற்கோட எல்லை. இப்படி வடக்கு எல்லை, தெற்கு எல்லை அப்படின்னு 4 எல்லைகளையும் வரிக்கு வரி தெளிவாக விளக்கியிருக்காங்க. இவ்வளவு விளக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நடுவில் இந்த எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்கள், நன்சை நிலங்கள், புன்சை நிலங்கள், வீடுகள், கடை தெரு, கடை வீதி, கடைகள் எல்லாமே இந்த புத்த விகாரத்துக்கு தான் சொந்தம். அப்போ கடைகள், கடை வீதிகள், வீடுகள்லாம் சொந்தம்னா என்ன அர்த்தம்? அவங்களாம் காலி பண்ணிட்டு போகணுமா? அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி வரி கட்டுவாங்கல்ல. இப்போ வீட்டு வரி கட்டியிருப்பாங்க, கடை வச்சுருக்கவங்க கடைக்கு வரி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி கட்ட வேண்டிய வரியை பூரா இனிமேல் அரசாங்கத்துக்கு நீங்கள் செலுத்த வேண்டாம், இந்த புத்த விகாரத்துக்கு செலுத்துங்க. அது மூலமாக அதை வச்சு அவங்க புத்த விகாரத்தை நடத்துவாங்க, அவங்க புத்தர் கொள்கைகளை பரப்புவதற்கு உண்டான பணிகளை செய்வாங்க அப்படிங்கிறது தான் இதோட. அதுலேயும் தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லா வகையான இடத்தையும் விரிவாக விளக்கி சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே என்ன விதமான மரங்களெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கலாம். மா, பலா, வாழை, செங்கழுநீர், இன்னும் வேறு என்னெல்லாம் செடி இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கலாம். அதே நேரத்தில் புதுசாக தண்ணி வேணும்னா வாய்க்கால் வெட்டிக்கலாம். யாரோட அதிக அனுமதியோட? புத்த விகாரத்தோடுன்னு அனுமதியோடு வெட்டிக்கலாம். குடிநீருக்கு தனியாக வாய்க்கால் வெட்டிக்கலாம். கழிவு நீரை மறுபடி கொண்டு போய் ஆற்றுல கலந்து விட்டுறணும். அதே மாதிரி தனி மனிதர்கள் யாரும் தானாலாம் வாய்க்கால் வெட்டக்கூடாது, அதையும் சொல்கிறாங்க. வாய்க்கால் வெட்டுறதா இருந்தால் அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த புத்த விகாரத்துக்கு தான் இருக்கே தவிர வேறு இஷ்டத்துக்கு எல்லோரும் பண்ணக்கூடாது. அதையும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த வாய்க்காலிலேருந்து தண்ணீரை மக்கள் பயன்படுத்தலாம், ஆனால் இந்த ஏத்தம் வச்சு இறைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது பல்க் யூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பர்சனல் யூஸ்ன்னு சொல்லிட்டு பல்க் யூஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. எல்லோரும் சமமாக எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி தான் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதை தாண்டி ஒரு வரி வருது. அந்த வரி எனக்கு உண்மையிலே புரியலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனை மரமும் தென்னை மரமும் ஏறக்கூடாது அப்படின்னு அதில் ஒரு வரி வருது. அது எதுக்காக சொன்னாங்கன்றது சரியான விளக்கம் இல்லை. ஈழவர்கள் அப்படின்றவங்க பனை மரம், தென்னை மரம் ஏறக்கூடியவர்கள், இங்கே ஏறக்கூடாதுன்னு போட்டிருக்கு. இதை என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒன்று மது விலக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் சொன்னாங்களா? ஏன்னா ஏறி கல் பானை வச்சு கல் இறக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து புத்த விகாரத்துக்கு கொடுத்துட்டோம், பௌத்தர்களுக்கு வந்து இந்த கல்லுண்ணாமைன்றது இருக்குது, அதனால் அதை செய்யக்கூடாதுன்ற அர்த்தத்தில் சொன்னாங்களா? இல்லை அந்த காலத்தில் வந்து தென்னை மரம், பனை மரம்ன்றதெல்லாம் வந்து யாருக்கும் சொந்தமாக இல்லாமல் இந்த படுக்கை நிலம்னு ஒரு வந்தது பார்த்திங்களா, இந்த மேய்ச்சல் நிலம், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தானாக வளர்ந்துருக்கும். இவங்க வந்து யார் வேணாலும் இப்போ இந்த ஈழவர்கள்னு அந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே யார் வேணாலும் போய் பறிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அனுமதி இருந்ததா? அவங்களுக்கு அனுமதி இருந்து அதன் மூலமாக அவங்க கல் இறக்கி கல்லுக்கடை வச்சு நடத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடத்தியிருக்காங்க.
அது வந்து இப்போது ராஜராஜன் காலத்தில் கூட இல்லைங்க, கரிகால் சோழன் காலத்துலேயே கல்லுக்கடை வச்சு நடத்தியிருக்காங்க. கல்லுக்கடை இருந்திருக்கு. அந்த கடைக்கு அடையாளமாக தனியாக ஒரு கொடி வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் பட்டினப்பாளையில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அந்த பாட்டை பற்றிலாம். அப்போது கரிகால் சோழன் காலத்துலேயே கல்லுக்கடையெல்லாம் இருந்திருக்கு. அப்போ இந்த ஈழவர்கள்ன்றவங்க வந்து அது சாதி பெயராக தெரியல, தொழில் பெயர் தான். இந்த மது இறக்கி கல் இறக்கி அதை விற்பனை செய்யக்கூடிய வேலை செய்தவங்க இந்த பகுதியில் மட்டும் அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா எப்படின்றது உண்டான விளக்கம் இல்லை. நம்ம வேணால் இப்படி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த இடம் வந்து புத்த விகாரத்தை சேர்ந்ததுன்றதுனால அவங்க கல்லுண்ணாமையை வலியுறுத்துகிறவங்கன்றதுனால இறக்கக்கூடாது. பனை மரம் தென்னை மரம் ஏறக்கூடாது அப்படின்னு தான் ஒரு வரி இருக்குது. அதுக்கு மேலே அதை பற்றி விளக்கம் இல்லை. ஸோ அதனால் அப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இடத்தையும் உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இந்த வரி எல்லாத்தையும் நீங்கள் இனிமேல் அங்கே கட்டணும். அதாவது எல்லோரும் வரி அங்கே கட்டணும்னு சொன்னால் இந்த வரியை சொன்னாங்களா, இந்த வரியும் இதில் இன்க்ளூடா அப்படின்லாம் நாளைக்கு ஒருத்தங்க கேட்பான். ஸோ அப்படியெல்லாம் இந்த குழப்பமும் வரக்கூடாதுன்னு அந்த வரியோட லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வரிகள் என்னன்னு பார்ப்போம். காரண்மாய், மீயாட்சி, ஊராட்சி, நாடாட்சி, இப்படி ஒரு 4 வகையான ஆட்சி முறைகளே வச்சுருந்துருக்காங்க. மீயாட்சினா சுயாட்சி, அட்டானமஸ் பாடின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி மீயாட்சி. அப்புறம் நாடாட்சி, அந்த அந்த நாட்டுக்குள்ளது, அந்த ஊருக்குள்ளது. காரண்மாயின்னு அந்த விவசாயத்தை பற்றினது. 5வது வந்து பார்த்திங்கன்னா வட்டி நல்லின்றாங்க. வட்டி நல்லின்னா என்னென்னா, அந்த நெல் அறுவடைக்கு அப்புறம் அளக்கும்போது முதல்ல அளவு வந்து வட்டி நல்லின்ற வரிக்கு கொடுத்துடணும் அப்படின்றாங்க. அது ஒன்று. அப்புறம் பிடா நல்லின்றாங்க. பிடா நல்லின்னா என்னென்னு அதில் விளக்கம் சொல்லலை. அதுவும் ஏதோ அது மாதிரி ஒரு நெல் சம்மந்தப்பட்ட, மேபி வட்டி நெல்லி வந்து முதல் அளவும் பிடா நெல்லின்றது கடைசி மரக்கா அளந்து போடுறதாகவும் இருக்கலாமோ என்னவோ தெரில. அப்புறம் கண்ணால காணம். கண்ணால காணம்னா மேரேஜ் ஃபீஸு, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள ஃபீஸ். வண்ணாரப்பாறை, அதாவது துணி துவைக்கிறவங்க அந்த ஆற்றை பயன்படுத்தி துவைக்கும் போது அதுக்கு ஒரு வரி போட்டிருந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் போடலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது, எல்லாத்துக்கும் வரி போட்டிருக்காங்க, அதனால அதுக்கும் போட்டிருக்காங்க. குயக்கானம், குயவர்கள் செலுத்தக்கூடிய வரி. இலை காணம், இந்த வெத்தலை விற்கிறாங்க பார்த்தீங்களா, வெற்றிலை விற்பவங்க அவங்களுக்காக உள்ள வரி. தறி புடவை, ஒரு தறி போட்டாருன்னா புடவையை மட்டும் வரியாக கொடுத்துடணும். தரகு இறை, அந்த தரகு வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, வாங்கி விற்கிறது இல்லை 2 பேரும் இது பண்ணுறது, அவங்களுக்கு அது வர்ற அந்த தரகு மூலமாக வர்ற வருமானத்துக்கு ஒரு வரி போட்டிருக்காங்க. தங்க காணம், அதாவது பொற்கொள்ளர்கள் செலுத்த வேண்டிய வரி. ஆடு இறை, ஆடு வளர்க்குறது மூலமாக வர்ற வருமானத்துக்கு உள்ள வரி. மாடு இறை, மாடு பால் மூலமாக வரக்கூடிய வருமானத்துக்கு உள்ள வரி. காளை இறை, காளை மாடு வச்சு உழவுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க, காளை மாட்டுக்கும் வரி போட்டிருக்காங்க. நாடு காவல், அந்த ஊருக்குன்னு ஒரு காவல் போடணும்ல அது. அப்புறம் ஊடு போக்கு, இந்த ஊடு போக்கு பற்றி எதுவும் விளக்கமாக தெரியல அதில் என்னென்னு, அது ஒரு வரியோட பேருன்றது மட்டும் வருது. அப்புறம் விற்படி, விற்பிடின்ற ஒரு வரியும் பற்றி என்னென்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியல. ஒழுகு அப்படின்னு ஒன்று இருக்குது, இந்த ஒழுகுன்றதும் என்னன்றது தெரியல. அப்புறம் ஓடக்கூலி, இந்த ஆற்றுல குளத்தை கடக்கிறதுக்கு ஓடை வச்சுருக்கும்போது அந்த ஓடை ஓட்டுறவர் அந்த ஓடை கூலிக்கு ஒரு வரி. சுங்க வரி, பொருள்கள் ஒரு ஊருக்குள்ளே நுழையும் போது கட்ட வேண்டிய சுங்க வரி. 23 வந்து மன்றுபாடு. இந்த மன்றுபாடு ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ணணும். எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுதானே, பார்ப்பனர்களுக்கு வரியே கிடையாது. இந்த மன்றுபாடுன்ற வரியே என்ன வரின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரம்மதே சபைன்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு சபான்னு ஒன்று வச்சுப்பாங்க. அந்த சபாவை நடத்துறதுக்கு தனி வரி, அந்த வரி தான் மன்றுபாடு. மாவிரை, இதுவும் தெரியல. தீயரி, இதுவும் ஒரு வரி பேர். இளம்புச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் குட்டிக்கால் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த கடைசி 4 வரியும் என்னன்றது தெரியல. அப்போ இந்த மன்றுப்பாடிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அவங்க பிராமணர்கள் நாங்களாம் ஸ்பெஷல்னு தனியாக சொல்லிட்டு உட்காந்துருந்துருக்காங்க. இது மாதிரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செப்பேட்லலாம் நாங்கள் தான் ஸ்பெஷல்னு எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் அப்படிலாம் ஒரு ஸ்பெஷலும் இல்லை.
அவங்களுக்கும் தனியாக ஒரு வரி போட்டிருக்காங்க. என்ன வரி? மன்றுப்பாடு. ஏன்னா இவன் தான் ஒரு வேலையும் செய்ய மாட்டானே. இவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்க? எந்த வேலையும் செய்யாமையோ ஓபி அடிச்சுட்டு இருக்கிறதுனா வேலை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சரிப்பா நீ மற்றதுக்கெல்லாம் வரி கட்ட முடியாது, பிரம்மதேயத்துக்கு சபா அப்படின்னு ஒன்று வச்சு நடத்துகிறீங்கல்ல, அந்த சபாவுக்கு வரி கட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு மன்றுப்பாடுன்னு அதுக்கு ஒரு வரியும் போட்டிருக்காங்க. பார்ப்பனர்களுக்கு வரியே கிடையாது, அவன் வந்து ராஜராஜன் அவங்க காலில் உளுந்து கிடந்தான் அப்படின்லாம் அடிச்சு விட்றாங்க பாருங்கள். இவ்வளோ டீட்டெயில்ஸ் இதை பாருங்கள். இந்த செப்பேடு வந்து ராஜராஜன் வந்து நான் இவ்வளவும் வச்சுருந்தேன் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதி வச்ச செப்பேடு இல்லை. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா சமஸ்கிருத பகுதி பாருங்கள், அது எழுதப்பட்டதே நாங்கள் ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்காகவே எழுதுனது. அதான் ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்கிறாங்க, சூரியன் வந்தார், மனு வந்தார், இஷவாகு வந்தார், அவர் வந்தார், அந்த பரம்பரையில் இவர் வந்தார், அந்த பரம்பரையில் இவர் வந்தார், இந்த பரம்பரையில் இவர் வந்தார், கடைசியாக அந்த பரம்பரையில் விஜயாலயன் வந்தார், அப்படி வந்தார், வந்து ராஜராஜன் வந்தார். இவ்வளோ பாரம்பரியம் முக்கிய ராஜராஜன். இந்த அறிவில் சிறந்த அனந்த நாராயணன் என்ன சொன்னாலும் கேட்பார் அப்படின்னு சொல்லி தானே எழுத வராங்க. அப்போ ராஜராஜனை வசதி பேசுகிறதுக்காக அவங்க அந்த சமஸ்கிருத பகுதி எழுதலை. அவங்க எழுத வந்தது என்னது, அனந்த நாராயணன்ற ஒரு அறிவாளி இருந்தார், அவர் சொன்னதெல்லாம் அவர் கேட்பார் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான் அந்த சமஸ்கிருத பகுதியை எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ் பகுதி என்ன சொல்லியிருக்கு, அதெல்லாம் பற்றி எதுவுமே சொல்ல. ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அந்த நிகழ்ச்சியை அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. இது மாதிரிப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், சூளாமணி வர்மன். அவர் புத்த மதத்தை சேர்ந்தவர். புத்தருக்கு இங்கே ஒரு பள்ளி இருக்குது, அது நாகப்பட்டினத்தில். அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்றார். ஹெல்ப் இந்த ஊரையே தானமாக தரேன், இந்த ஊர்லேருந்து வர தானமாக தரேன்னா அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் அங்கே அடிமைன்னு அர்த்தம் இல்லை. அதுதான் இந்த செப்பேடு தெளிவாக சொல்லுது. இத்தனை நாள் நீங்கள் அரசாங்கத்துக்கு என்ன வரியெல்லாம் செலுத்துனீங்களோ அந்த வரிகளை அப்படியே புத்த மடாலயத்துக்கு செலுத்துங்க. அதில் இன்க்ளூடிங் மன்றுப்பாடு. அதான் அந்த மன்றுப்பாடுன்னு பார்ப்பனர்கள் செலுத்திய வரியும் சேர்த்து புத்த மடாலயத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு, இந்த அதிகாரிகள் இதை நிறைவேற்ற வேண்டும், இந்த வேலையை நிறைவேற்றணும். வரி புத்தக கணக்குன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து இந்த எல்லைகளை குறித்து அந்த ரிஜிஸ்ட்ரியில் பதிஞ்சு வைக்கணும். ரிஜிஸ்ட்ரு வச்சுருந்துருக்காங்க, அந்த இடத்துல ரிஜிஸ்டர் இருந்ததானா, இருந்திருக்கு, பேரே இருக்குது, வரி புத்தக கணக்கு அப்படின்னு ஒரு கணக்கு புத்தகம்னே இருக்குது. அந்த கணக்கில் பதிஞ்சிருக்காங்க. இந்த நிலத்தை இத்தனாம் தேதியிலேருந்து எமக்கு ஆண்டு 21 நாள் 91 முதல் 92 முதல் இந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் தங்கள் வரி பணத்தை இப்போது கட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த சூளாமணி விகாரத்துக்கு வரியாக கொடுங்கள். அவங்கள கசக்கி புழிஞ்செல்லாம் பணம் வாங்கி கொடுக்கல. உடனே என்ன சொல்லுவாங்க, அப்போ கூட புத்த மடாலயம் கட்டுறதுக்காக அவங்கள போட்டு புழிஞ்சு வாங்கினார் அப்படின்றாங்க. கசக்கி புழிஞ்செல்லாம் வாங்கலை. ஏற்கனவே என்ன வரி கட்டினாங்களோ அந்த வரியை இந்த பேங்க் அக்கௌண்ட்டு கட்டுறதுக்கு பதிலாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டுங்கன்னு சொல்லுவோம்ல நம்ம. அது மாதிரி இங்கே அரசாங்கத்துக்கு செலுத்துறதுக்கு பதிலாக இங்கே இருந்து அங்கே செலுத்துங்க. அதை விட திருவாலங்காடு செப்பேட்டில் சொன்ன தேவதானம் இன்னும் சூப்பர். இவ்வளோ நாள் நீங்கள் கட்டிகிட்டு இருந்திருக்கீங்க, பிரம்மதேயத்துக்கு போய் பணம் கட்டிகிட்டு இருந்திருக்கீங்க, நான் தான் சரியாக கவனிக்கலை போல், இனிமேல் அதெல்லாம் கேட்டானா, அதெல்லாம் வேளாண் வகை நிலம், அப்படியே எப்பவும் போல் எல்லா மக்களும் கட்டுற மாதிரி கேட்டுங்கன்னு இருக்காங்க. அப்போ இந்த பிரம்மதேயத்தை யார் தான் கொடுத்தா? சோழர் கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன், செப்பேடுகளும் அப்படி தான் சொல்லுது. அப்போ யார் தான் கொடுத்தான்னா, இதெல்லாம் வந்து 7ஆம் நூற்றாண்டுலேருந்து பாண்டியர்கள் பல்லவர்கள் கொடுத்தது. பாண்டியர்களும் பல்லவர்களும் தான் அனாமதாக எல்லாத்தையும் அதாவது முதல் பிரம்மதேயம்ன்றதே வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டுலேயோ கிபி 5ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஆந்திரா பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஆள் ஆரம்பித்து வைக்கிறான். அதோட தொடர்ச்சி அப்படியே வந்து 7ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் ஜடவர்மன் ஒருத்தன் தான் வந்து என்ன பண்ணுறான், அதுதான் அந்த வேள்விக்குடி செப்பேடு. தமிழில் வந்து முதல் பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டதோட செப்பேடே வந்து வேள்விக்குடி செப்பேடு. அங்கே தான் ஜடவர்மன் ஒருத்தர் என்ன பண்ணுறான், நரசிங்கன்னு ஒரு பார்ப்பனருக்கு பிரம்மதேயத்தை எடுத்து கொடுத்தான் அப்படின்றது வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 செப்பேடு இருக்குது. அது தட்டாங்குப்பம் செப்பேடு, அது இதுன்னு பல்லவர்களோட செப்பேடு ஒரு 4 இருக்குது. அந்த 4 தெளிவாக எல்லாம் என்ன சொல்லுது, பிரம்மதேயம் கொடுத்தது தான் வருது.
இங்கேயும் செப்பேடு இருக்குது, ஆனால் இங்கே பிரம்மதேவம் கொடுத்த செப்பேடு இல்லை. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், திருவாலங்காடு பார்த்துட்டோம், அடுத்து வந்து ஆனைமங்கலம் செப்பேடு பார்த்துட்டோம். ஆனைமங்கலத்தில் இது வந்து லார்ஜர் லைடன் பிளேட்ஸ்னு சொன்னோம். இதே ஆனைமங்கலத்தோட சேர்ந்த லெசர் லைடன் பிளேட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது முதலாம் குலோத்துங்கன் காலத்தை சேர்ந்தது. அதுவும் இதே புத்த விகாரத்தை பற்றி தான் பேசும். ஏன்னா இப்போ ராஜராஜன் காலத்தில் வந்து ராஜராஜன், அதுக்கப்புறம் ராஜேந்திரன், அப்புறம் அவன் பிள்ளைங்க, அதுக்கப்புறம் அவனோட பேரன் தான் முதலாம் குலோத்துங்கன். அதாவது முதலாம் குலோத்துங்கனோட தாத்தாவோட அப்பா காலம் தான் ராஜராஜன் காலம். அப்போ கொடுக்கப்பட்டது தான் இந்த முதல் ஆனைமங்கல செப்பேடு. மறுபடியும் இந்த முதலாம் குலோத்துங்கன் காலத்துலேயும் அந்த புத்த பள்ளிக்கு வந்து தானம்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த புத்த மடாலயத்தோட பேர் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ பெரும்பள்ளின்னு பேர் மாறிது. அதோட செய்திகளெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், புத்தகம் வாங்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை போய் பாருங்கள், புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க, புத்தகம் வாங்குங்க. புத்தகம் வாங்குவதன் மூலமாக உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.